வடகிழக்கு பருவமழையால் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க சென்னையின் முக்கிய பகுதி ஒன்றில் குடியிருப்பு வாசிகளே முன்னெச்சரிக்கை பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றனர். அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். தலைநகர் சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்று அண்ணா நகர். அகலமான சாலைகள், பெரிய பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் என நிரம்பியுள்ள இந்த பகுதியில் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், நீதிபதிகள், மருத்துவர்கள், சினிமா நட்சத்திரங்கள் என முக்கிய பிரமுகர்கள் அதிகம் வசிக்கின்றனர். சகல வசதிகள் நிறைந்த அண்ணா நகரில் வசிப்பவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக சந்தித்த மழை வெள்ள பாதிப்பை தொடர்ந்து தற்போது தற்காப்பு நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். ஆம், மழை பாதிப்புகளில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் தரைத்தளத்தில் இருந்த பலர் முதல் தளத்திற்கு மாறிவிட்டனர். தரைத்தளத்தில் உள்ள அறைகளை காலியாகவே விட்டுள்ளனர். மழை எப்போவுமே எவ்ரி ஒன்ஸ் இன் பிஃபோர் லாஸ்ட் ரைன்ஸில் கூட வீட்டில் எல்லாம் ஃபுல்லாக அபவுட் 2 feet, வீட்டு உள்ள அபவுட் 2.5 feet, வீட்டு உள்ளனா ரோடில் அபவுட் 3 feet of water. We lost heavily by way of furniture, doors, fridge, washing machine, all those things we lost. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும் the entire family along with all the things we have got. ஒவ்வொரு முறை மழையின் போதும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் பாதிக்கப்படுவதாக கூறும் அண்ணா நகர் குடியிருப்பு வாசிகள் இம்முறை அதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்க்க வீட்டிற்குள் கட்டுமானங்களை மாற்றி அமைத்துள்ளனர். மின்சாதன பொருட்களை உயரமாக வைக்கக்கூடிய வகையில் திட்டுக்களை அமைத்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர், மோட்டார் என அனைத்து பொருட்களையும் உயரமான இடத்தில் வைத்துள்ளனர். மேலும் தண்ணீர் தொட்டி மற்றும் வீட்டிற்குள் இருக்கும் நிலத்தடி தொட்டிகளுக்குள் தண்ணீர் போகாத வகையிலும் மாற்றி அமைத்துள்ளனர். என்ன நாங்கள் பேசிக்காக பண்ணியிருந்தோன்னா, இப்போது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் கொஞ்சம் ஹெவி டியூட்டி திங்ஸ், அதனால நம்மளால் ஈஸியாக நம்மளால் தூக்க முடியாது. ஸோ அதுக்காக அந்த ஆக்கியபை பண்ணுற ஏரியாவை நாங்கள் ஒரு 1.5 அடி 2 அடிக்கு நாங்கள் கல்லுங்க போட்டு பெர்மனெண்ட்டாக அங்கே வைக்கிற மாதிரி வச்சுட்டோங்க. அதுக்கு பிறகு வீட்டில் கூட ஒரு பியானோ இருக்குது, அதுக்காக ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அது ஒரு அடிக்கு தூக்கி வச்சிட்டோம். அப்புறம் தண்ணி வீட்டுக்குள்ளே ரெகுலராக வர்றதுனால நாங்கள் ஒரு பாட்டம் 2 ஷெல்வ்ஸ் எல்லா ரூம்லேயும் நாங்கள் கிளியர் பண்ணி வச்சுட்டோம். பல்வேறு பகுதிகளில் இருந்து ஓட்டேரி, நல்லா கால்வாய்க்கு அதிகமான மழைநீர் வருவது, கால்வாய் நீர்ப்போக்கை தடுக்கக்கூடிய வகையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் போன்றவைகளே தங்கள் பகுதியில் மழைநீர் தேங்க காரணம் என அண்ணா நகர் குடியிருப்பு வாசிகள் கூறுகின்றனர். நீங்க ஓட்டேரி நல்லா, விச் இஸ் அ ஸ்மால் ஸ்ட்ரீம், நீங்க சில இடங்கள்ல தாவி குதிச்சிங்கன்னா அந்த பக்கம் தாண்டி போயிடலாம். அந்த மாதிரி இருக்கிறதுல 35 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி கேட்ச்மெண்ட் இருக்கு. அது இல்லாம இப்ப இவ்வளவு இதை கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஃப்ளட்டிங் இன் அண்ணா நகர். அண்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் மணல் மூட்டைகள் மற்றும் தண்ணீர் தேங்கினால் வெளியேற்ற மோட்டார் பம்புகள் உள்ளிட்டவற்றையும் முன்னெச்சரிக்கையாக தயார்படுத்தி வைத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் செய்தியாளர் தமிழரசி.